ரேஷன் கடை இன்டர்வியூ. அந்த இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அந்த லிஸ்ட்டு எப்போ வரும், அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர்த்துக்கு இருக்குது. எனக்கு தெரிஞ்சவங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்க என்கிட்ட கேட்ட கேள்வி என்னென்னா, நான் இதான் ஃபஸ்ட் டைம் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன், எப்போ இது வந்து சொல்லுவாங்க, எப்படி சொல்லுவாங்க, நம்மளுக்கு எதாவது மெசேஜ் வருமா, இல்லை லெட்டர் அனுப்புவாங்களா அப்படின்னு நிறையா கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுக்கான முழு தகவலை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் முடியல. டிசம்பர் 4 வரைக்கும் இன்டர்வியூ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாமே முடியணும். முடிஞ்சதுக்கப்புறம் ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு எதிர்பார்க்கும்போது இந்த மாதம் டிசம்பர் கடைசிக்குள்ளே செலெக்ஷன் லிஸ்ட் அறிவிக்கப்படும் அப்படின்னு துறை ரீதியான அமைச்சர் சொல்லியிருந்தாங்க. அதுவும் ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கிடையாது. அப்படிங்கிறதுனால இதுவும் நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியும். ஒரு டிசம்பர் கடைசிக்குள்ளே வந்துடும் ஒரு நம்பிக்கையில் எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா ஜனவரியில் வரும். சரி, இப்போது செலெக்ஷன் லிஸ்ட் வந்துருச்சு. அதை எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு போவோம் பார்த்தீங்களா, நம்ம ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணியிருப்போம். அதே இடத்துல தான் செலெக்ஷன் லிஸ்ட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பார்க்கும்போது எப்போ அந்த இன்டர்வியூ ஹால் டிக்கெட் வந்துச்சு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி தான் பேரும் டேட் ஆஃப் பர்த்தும் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி தேர்ந்தெடுப்பாங்க, ஸோ நம்ம வந்து இப்போது இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டோம், எப்படி அதை தேர்ந்தெடுப்பாங்க அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. ஸோ வந்து நம்ம ஒரு இப்போது ஜாபுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கோம். அதில் நமக்கு கேள்விகள் கேட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த கேள்வியிலேருந்து ஒரு 50% மார்க் எடுப்பாங்க. அப்புறம் உங்களுடைய 12th மார்க் ஷீட், இப்போ 2 வேலை இருக்குது, சேல்ஸ்மேனுக்கு 12th பேக்கருக்கும் 10th. ஸோ அதில் வந்து யாருக்கு என்னென்ன இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கிறீங்களோ அதிலிருந்து ஒரு 50% மார்க் எடுப்பாங்க. ஸோ 2 பேருக்கு சேர்த்து 100% மார்க் எத்தனை இதுங்கிறது தான் லிஸ்ட்டோடைய மார்க். இது வச்சு தான் செலெக்ஷன் பண்ணுவாங்க. அதில் நம்ம எந்த அளவுக்கு எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு கிடைக்கும். கிடைச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க. அந்த டேட்டுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போய் வெரிஃபிகேஷன் பண்ணணும். அது வந்து இப்போ நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணிடுறாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இப்போ மறுபடியும் ஒரிஜினல் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. பண்ணதுக்கப்புறம் அதற்கான அறிவிப்பு அதுக்கப்புறம் சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு வேலை கன்ஃபார்மாக அப்படி நீங்கள் என்ன ஏதுன்னு வீட்டில் வரும். ஸோ இதுதான் நடக்க போகுது. செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து நம்ம எங்கேயும் அலைய வேண்டியதில்லை, வெப்சைட்லேயே பார்த்துடலாம். அதுதான் நிறைய பேர்த்துக்கான கேள்வி. நம்ம செலெக்ஷன் லிஸ்ட்டு எப்படி வரும் அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கான கேள்வியாக இருந்தது. அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெப்சைட்லேயே பார்த்துக்கலாம். ஸோ அந்த ஹால் டிக்கெட் அப்படிங்கிற இடத்துலையே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செலெக்ஷன் லிஸ்ட்டும் கொடுத்துருவாங்க. அதில் நீங்கள் பார்த்து நம்ம பேர் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருந்தால் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அப்புறம் மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு. அப்படியே லைட்டில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிடுங்க. அடுத்தடுத்து நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். பாய்.